வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 291 அதிகரித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 291 அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜய். விஜய், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வயநாடு மாவட்டம் சூரல்மலை முண்டக்கை பகுதியில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பலத்த நிலச்சரிவு ஏற்பட்டு பலரது குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வீடுகள் அவர்களது உடைமைகளை நிலச்சரிவுல அறுத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில இந்த கோர நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 291 பேர் இறந்த நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா பலரது உடல்கள் சிதைந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 129 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவுல கேரளா மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் சிக்கியிருக்காங்க. இதுல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் இறந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில மேலும் இந்த நிலச்சரிவுல சிக்கி இன்னும் கிடைக்காத நபர்களை தேடும் பணி தொடர்ந்து 3வது நாளாக சூரல்மலை, முண்டக்கை, மலப்புரம் மாவட்டம், நிலம்பூர், போத்துக்கல், தாலியாறு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது மீட்பு பணியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம், கடலோர காவல்படை, மோப்பனை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த மீட்பு பணியின் போது நிலம்பூர், அதாவது மலப்புரம் மாவட்டம் அருகே உள்ள நிலம்பூர் பகுதியில 54 உடல்கள் முழுவதுமாகவும் 84 உடல் பாகங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.